மக்களே, என் நண்பர்களே, இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோஷியலில் ஃபஸ்ட் லெசன், அதுவும் ஹிஸ்ட்ரியில். வாங்க, இன்றைக்கி நான் வந்துட்டு என்ன சொல்லி கொடுக்க போகிறேன்னா 5th ரோமன் தான். 5th ரோமன் ஆன்சர் த ஃபாலோயிங் இன் த ப்ரீஃப் சொல்லி தர போகிறேன். எல்லாம் புக் எடுத்து பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிளாஸு, ஸ்கூலுக்கு அப்புறமும் கிளாஸ் இருக்கும். இப்போதைக்கு இன்ட்ரோ தான் கொடுக்குறோம். முதல்ல நம்ம ஃபஸ்ட் லெசன் முடிச்சிடலாம். இப்போ நான் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா 5th லெசன் ஃபஸ்ட்டு 4 கொஷின் சொல்லி தர போகிறேன். வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் ரீட் பண்ணலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் ஹவு த ஏஜ் ஆஃப் ஸ்பெக்குலேஷன் மேட் ஹியூமன் பிஃபோர் கான்ஷியஸ் அண்ட் நாலேஜபிள். இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா டிஸ்கஸ் ஹவு த ஏஜ் ஆஃப் ஸ்பெக்குலேஷன், அதாவது ஏஜ் ஆஃப் ஸ்பெக்குலேஷன் மேட் ஹியூமன் பிகம் கான்ஷியஸ் அண்ட் நாலேஜபிள். எந்த ஏஜில் வந்துட்டு ஹியூமனுக்கு நாலேஜும் கான்ஷியஸ்னஸும் வந்துச்சு, அப்போ அதுதான் அவங்க இந்த கொஷினில் கேட்குறாங்க. வாங்க ஆன்சர் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. அதில் த ஏஜ் ஆஃப் ஸ்பெக்குலேஷன் அதுதான் ஃபுல் பேரா. அது வந்துட்டு ஹியூமன்ஸ்லேருந்து நான் சயின்டிஃபிக் அது வரைக்கும் தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். வாங்க படித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்லேருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹியூமன்ஸ் ஆர் த ஒன்லி ஸ்பீஷியஸ் ஆன் எர்த் considered with understanding as well as explaining the world and the universe. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹியூமன்ஸ் ஆர் த ஒன்லி ஸ்பீஷியஸ் இந்த எர்த். ஹியூமன்ஸ் மட்டும்தான் ஒரு உயிரினம் உலகத்தில். அதாவது வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு புரிஞ்சுப்பாங்க. இப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்ம வந்து படித்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி அவங்க வந்துட்டு உலகத்தை நல்லா புரிஞ்சு படித்து அவங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து, இன் த கோர்ஸ் ஆஃப் எவல்யூஷன் ஹியூமன்ஸ் பிகேம் கான்ஷியஸ் அண்ட் நாலேஜபிள். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கோர்ஸ் ஆஃப் எவல்யூஷன்னா எவல்யூஷன் ஆக இயர்ஸ் வந்துட்டு பாஸ் ஆக இந்த ஹியூமன்ஸ் வந்துட்டு கான்ஷியஸ்னஸ் வந்துடுச்சு. ஓ, இந்த உலகத்தில் அப்படி என்ன தான் நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு கான்ஷியஸ்னஸும் வந்துடுச்சு, நாலேஜும் வந்துடுச்சு. அடுத்து பார்க்கலாம். they turned curious and began to think and ask questions about nature, organism and the world around them. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப க்யூரியஸ் ஆனோடனே அவங்க ரொம்ப ஆர்வமாக ஆகி ரொம்ப திங்க் பண்ணி கொஷின்ஸ்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. எதை பற்றி? நேச்சர், ஆர்கானிசம்ஸ் அண்ட் ஆல்சோ அவங்க சுற்றி என்ன இருக்குது வேர்ல்டு, அதை பற்றியும் கேட்க ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம். அவங்க க்யூரியஸ் ஆகிட்டாங்க. அடுத்து அட் ஃபர்ஸ்ட் தே கன்சிடர்ட் நேச்சர் ஆஸ் காட். ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க நேச்சர், நம்ம சுற்றி இருக்கிற அந்த அழகான நேச்சரை வந்துட்டு கடவுளாக நினச்சி கும்பிடுனாங்க. வேறு என்ன ஒர்க்ஷிப்லாம் பண்ணாங்கன்னு வாங்க பார்க்கலாம். தே ஆல்சோ வர்ஷிப்ட் சன், மூன் அண்ட் அதர் வேரியஸ் நேச்சுரல் ஃபோர்ஸஸ் about which they developed their own understanding. அவங்க வந்துட்டு சன்னு, மூணு, அப்புறம் நிறைய நேச்சுரல் இந்த சுற்றி இருக்கிற வச்சு அவங்க வந்துட்டு நாலேஜ் வந்துட்டு கெயின் பண்ணிக்கிட்டாங்க. இந்த சன்னு மூணெல்லாம் ஒர்க்ஷிப் பண்ணும்போது, ஒர்க்ஷிப்னு சொல்ல போனீங்கன்னா நம்ம எப்படி நம்ம கடவுளை கும்பிடுறோமோ அதே மாதிரி அவங்க சன், மூன் அப்புறம் மற்ற நேச்சுரல் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு அவங்க கடவுளாக நினச்சி கும்பிட்டு அவங்க நாலேஜ் வந்து கெயின் பண்ணாங்க. அடுத்து பார்க்கலாம். அவங்க கெயின் பண்ண அந்த நாலேஜில் சில வந்துட்டு ஒர்க்ஷிப் பண்ணது ஒரு நாலேஜாகவே இல்லை, அது சயின்டிஃபிக்காகவே ப்ரூஃப் பண்ணல. சில அவங்க ஒர்க்ஷிப் பண்ணது வந்துட்டு ரொம்ப லாஜிக்காகவே இல்லை, சிலது வந்துட்டு சயின்டிஃபிக்காக அவங்க லாஜிக்கலாக பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு சயின்டிஸ்டால் ப்ரூஃப் பண்ணது தான். இதோட இந்த கொஷின் முடிஞ்சிச்சு. வாங்க செகண்ட் கொஷின் பார்க்கலாம். கைஸ், நெக்ஸ்ட்டு 14 பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க. செகண்ட் கொஷின், write a note on the impact of pastoralism on the prehistoric people in Tamil Nadu. தமிழ்நாடுவில் வந்துட்டு ப்ரீஹிஸ்டாரிக் பீப்புள் பற்றி எழுதுங்க அப்படின்னு இருக்காங்க. வாங்க பார்க்கலாம்.
பேஜ் நம்பர் 11 எடுத்துக்கோங்க. 11ல் அக்ரிகல்ச்சர் அண்ட் பாஸ்டரலிசம், அதுதான் அதோட ஆன்சர். எதில் இதுனா அந்த ஃபுல் பேராவே அக்ரிகல்ச்சர் அண்ட் பாஸ்டரலிசம் அது ஃபுல்லாகவே வந்துட்டு செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். வாங்க நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். The people in the Iron Age practiced agriculture, domesticated cattle and sheep, and some of the group were hunting and gathering. சில பீப்புள் வந்துட்டு அயன் ஏஜ்னா ரொம்ப பழைய காலத்தில் அயன் கண்டுபிடிச்ச அந்த ஏஜ் டைமில் வந்துட்டு இவங்க வந்துட்டு அக்ரிகல்ச்சர், டொமஸ்டிக் கேட்டில் அண்ட் ஆல்சோ ஷிப், அப்புறம் வந்துட்டு சில குரூப்பு, இப்போ இந்த சில குரூப்ஸ் வந்துட்டு சில மக்கள் வந்துட்டு அக்ரிகல்ச்சர், டொமஸ்டிக் கேட்டில், ஷிப்ஸ்லாம் வந்துட்டு பண்ணுறாங்க மாதிரியோ, அதே மாதிரி சில குரூப்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹண்டிங் அப்புறம் கேதரிங் எல்லாம் பண்ணுறாங்களாமா. இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டுலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு லைன் அது வரைக்கும் சொல்லிக்கலாம். அப்புறம் மில்லட்ஸ் ரைஸ் வேர் கல்டிவேட்டட். அந்த டைமில் வந்துட்டு மில்லட்ஸ் ரைஸு அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது அதெல்லாம் கிடைக்கிற நினைக்க அதெல்லாம் கல்டிவேட்டட் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் டெவலப்ட் இன் திஸ் பீரியட் சின்ஸ் மெனி ஆஃப் த மெகாலித்திக் சைட்ஸ் ஆர் ஃபவுண்ட் நியர்பை ரிவர்ஸ் அண்ட் டேங்க்ஸ். இப்போ நீங்கள் இரிகேஷன் மேனேஜ்மெண்ட்னா என்ன? இரிகேஷன் மேனேஜ்மெண்ட்னா தண்ணி பாய்க்கிறது, அக்ரிகல்ச்சருக்கு தண்ணி பாய்க்கிறது. அந்த மேனேஜ்மெண்ட் வந்துட்டு டெவலப் ஆச்சு எந்த பீரியடில்? இந்த பீரியடில், அயன் ஏஜ் பீரியடில். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. சின்ஸ் மெனி ஆஃப் த மெகாலித்திக் சைட்ஸ் ஆர் ஃபவுண்ட் நியர்பை ரிவர்ஸ் அண்ட் டேங்க்ஸ். அதாவது மெகாலித்திக் சைட்ஸ்னால் என்னன்னு சொல்கிறீங்க? மெகாலித்திக் சைட்ஸ்னால் டெவலப் ஆகாத ஒரு சைட்ஸ், அதாவது ஒரு பழைய காலத்து சைட்ஸு, அது வந்துட்டு ரொம்ப டெவலப் ஆகவே ஆகாது. அந்த மாதிரி ஒரு சைட்ஸ் வந்துட்டு எது பக்கத்தில் இருக்காமா? ரிவர்ஸ் அண்ட் டேங்க்ஸு, இது பக்கத்தில் இருக்குது இந்த மெகாலித்திக் சைட்ஸ். அதெல்லாம் அவங்க ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். எவிடன்ஸ் ஆஃப் ரைஸ் இஸ் சீன் இன் த மெகாலித்திக் சைட்ஸ் லைக் ஆதிச்சநல்லூர் இன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பொருந்தாள் நியர் பழனி. அதாவது இந்த ரைஸ் விளைய வச்சாங்க, அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சருக்கு மெயினாக என்ன வேணும்? ரைஸ், கார்ன், வீட் இந்த மாதிரிலாம் விளைய வைப்பாங்களா? அப்போது இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்கன்ட்டு எவிடன்ஸாக ரைஸ் வந்துட்டு மெகாலித்திக் சைட்ஸ், அதாவது சில மெகாலித்திக் சைட்ஸில் ரைஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. எந்தெந்த ஊரில்? ஆதிச்சநல்லூர் இன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் அப்படி ஒரு இடத்துல இருக்குது. ரைஸோட எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஸ்ட். அடுத்து பார்க்கலாம். பொருந்தல் நியர் பழனி. பழனி பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருந்தல் அப்படின்னு ஒரு ஊரில் மெகாலித்திக் சைட்ஸில் எவிடன்ஸ் ஆஃப் ரைஸ். இந்த 2 ஊர் என்னென்ன ஊர்? பொருந்தாள் அப்புறம் ஆதிச்சநல்லூர். இது 2த்தில் இருக்கிற 2 சைட்ஸில் தான் வந்துட்டு மெகாலித்திக் சைட்ஸ் அப்படின்னு ஒரு சைட்டில் எவிடன்ஸ் ஆஃப் ரைஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் இவங்களோட அக்ரிகல்ச்சர் அண்ட் பாஸ்டரலிசம். இது உங்களுக்கு பிடிச்சது இல்லை புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு நினைக்கிறேன். வாங்க தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கோங்க. லிஸ்ட் அவுட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெகாலித்திக் பரியல் டைப்ஸ். பரியல் அப்படின்னா என்னென்னா, இப்போ இறந்து போயிட்டாங்க, நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் யாரோ இறந்து போயிட்டாங்க. இப்போது கிறிஸ்டியன் மதவாக இருக்கட்டும், ஹிந்து மதவாக இருக்கட்டும். கிறிஸ்டியனில் பார்த்திங்கன்னா சவப்பட்டியில் போட்டு வந்துட்டு புதைச்சிருவாங்க. ஹிந்துவில் வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஒரு மரக்கட்டெல்லாம் வச்சு எரிச்சிருவாங்க. ஆனால் அந்த காலத்தில் பரியல்ஸ் அப்படின்னா ஒரு பெருசாக ஒரு இந்த ஒயினில் போட்டு வைப்பாங்களா ஒரு பேரியல் மாதிரி பெருசாக ஒரு ஸ்டோனில் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதில் மனுஷங்க வந்துட்டு உள்ளே போட்டுருவாங்க. வாங்க இதுவே சொன்னேன்னா ஆன்சர் முடிஞ்சிடும். நான் படித்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பேஜ் நம்பர் 10 மெகாலித்திக் பரியல் டைப்ஸு. அதில் ஃபஸ்ட்டு பேரா மட்டும்தான் அதோட ஆன்சரு. வாங்க நான் படித்து காமிக்கிறேன். த அயன் ஏஜ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் மெகாலித்திக். அயன் ஏஜ் பார்த்திங்கன்னா மெகாலித்திக் மாதிரி தான். மெகாலித்திக் அப்படின்னா இந்த சென்டென்ஸில் மெகாலித்திக் வந்துட்டு ஒரு கல்ச்சர் ட்ரேட்ஸ். அயன் ஏஜ்னால் பழைய கால ஏஜ், மெகாலித்திக் அதே மாதிரி தான். அயன் ஏஜோட ஒன்னோட பேர் தான் மெகாலித்திக்.
சரி, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெகாலித்திக் உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த இது பாருங்கள், இங்கே பேஜ் நம்பர் 9ல் டைம்லைன் த கோர்ஸ் ஆஃப் கல்ச்சர் இன் ஏன்ஷியன்ட் தமிழகம் அப்படின்னு போட்டு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அதில் 4ஆவதாக அயன் ஏஜ்னு கொடுத்து அங்கே கல்ச்சுரல் ட்ரேட்ஸ் அப்படின்ட்டு மெகாலித்திக் பரியல் கஸ்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு புரியல, ரெஃபர் பண்ணி உங்களுக்கு அவ்வளோக்கா புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். இப்போது அடுத்து போகலாம். Since people created burials with large stones for the dead people. நான் சொன்னேன்ல, ஒரு பரியல் ஒரு லார்ஜ் ஸ்டோனால் கட்டப்பட்டு அது இறந்த மனுஷங்களை வந்துட்டு உள்ளே போட்டுருவாங்க. உள்ளே போட்டதுக்கப்புறம் என்னன்னு பாருங்கள். Within these burials the skeleton or few bones of the dead persons were placed along. இப்போ அவங்க இறந்து போனாங்க, அழுகிரும் அவங்க போன்ஸு, அப்புறம் மற்ற ஸ்கெலிட்டன்ஸ் போன்ஸ் அதெல்லாம் இருக்கும். அது கூடயே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆர் பிளேஸ்ட் அலாங் வித் த கிரேவ் குட்ஸ் இன்க்ளூடிங் அயன் ஆப்ஜெக்ட்ஸ், கேர்னிலியன் பீட்ஸ் அண்ட் பிரான்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ். அவங்க யூஸ் பண்ண அயன் ஆப்ஜெக்ட்ஸு, பிரான்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் போடுவாங்க. கேர்னியல் பீட்ஸ்னால் என்னென்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இங்கிலீஷ் மூவியெலாம் பார்த்துருந்தீங்கன்னா பழைய காலத்து ஏன்ஷியன்ட் பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு செயின் போட்டிருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு செயின் போடுவாங்க, அதில் நிறைய கல்லுகள்லாம் உள்ளே போட்டிருப்பாங்கள்ல, அந்த பீட்ஸை வந்துட்டு கொஞ்சம் எல்லாம் கழட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு வச்சுருப்பாங்க. அதுதான் கேர்னியல் பீட்ஸ். சம் ஆஃப் த burial do not have human bones and they have only the grave goods. grave goodsனால் என்ன? அவங்களோட பொருட்கள், அவங்க வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாமே அதில் போட்டுரும். சில பரியல்ஸில் ஹியூமன்ஸ் போனு ஸ்கெலிட்டன் எதுவுமே இருக்காது, ஆனால் அவங்க கிரேவ் குட்ஸ் மட்டும் இருக்குமா. ஏன்னா அது அழுகிரும். நாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, இப்போது செவப்பட்டியில் வச்சுருந்தோம் அப்படின்னா அடுத்தவங்களை அடக்கம் பண்ணும் போது நம்மளுக்கு திறந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? மண்ணாக இருக்கும். இல்லை அதெல்லாம் எப்படி மண்ணாகுது, அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். இப்போ என்னென்னா அந்த மனுஷ உடம்பு அழுகி போயிடும், மண்ணாயிரும். அப்போது அது மண்ணாக மட்டும்தான் இருக்கும், ஆனால் கிரேவ் குட்ஸ் அப்படியே தான் அந்த பரியலில் இருக்கும். வாங்க, இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டு. தே மே பி கால்டு மெமோரியல் பரியல். இப்போ ஒரு ஃபேமிலியில் இறந்துட்டாங்க, அந்த பரியலில் போட்டாங்க, அது அவங்களுக்கு மெமோரியலாக தானே இருக்கும். அதனால தான் இது வந்துட்டு மெமோரியல் பரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க 4th கொஷினுக்கு போகலாம். பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கோங்க. Examine the tool making technical skills of lower Paleolithic people. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த காலத்தில் அவங்க என்னென்னலாம் டூல்ஸ் உருவாக்குனாங்க, எந்தெந்த ஸ்கில்ஸ் வச்சு யூஸ் பண்ணாங்க, அதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு உங்களுக்கு புக்கு காமிச்சு சொல்கிறேன், ஏன்னா அங்கே பாயிண்ட்டாக நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் படித்தா கூட ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். பேஜ் நம்பர் 4 எடுத்துக்கோங்க. அங்கே லோவர் பேலத்திக் கல்ச்சர்னு இருக்கும். அங்கே இருங்க, நான் காமிக்கிறேன். கைஸ், நான் பேசாமல் சொல்லிடுறேன், அது காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் வந்துட்டு லைன் தான் சொல்கிறேன், எந்த லைனில் எந்த இதுலேருந்து எதுன்னு சொல்லிடுறேன். லோவர் பேலத்திக் கல்ச்சர் அந்த பேராகிராஃபில் 3வது லைனில் தேர்ன் இருக்கும் பாருங்கள். 3வது லைனில் ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் தேர்ன் இருக்கும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து 1 2 3 3வது லைனில் இங்கே இந்த சைடு, அதாவது நான் இப்படி உட்காந்துருக்கேன்னா என்னோட இந்த சைடு லெஃப்ட் சைடில் கீழே இங்கே இருக்கும் ஆக்ஸ் அப்படின்னு இருக்கும். அங்கேருந்து இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் எங்கன்னா அது நீங்கள் மார்க் பண்ணிங்களே, அங்கேருந்து 1 2 3 3வது லைனில் ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் தே மேடுன்னு இருக்கும். அதுலேருந்து ஒரு அந்த மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 3 லைன் கீழே நீட்ஸ் சப்சிஸ்டன்ஸ் நீட்ஸ் அப்படின்னு இருக்கும். அங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. அங்கே தான் வந்துட்டு செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா கீழே இந்தியான்னு இருக்கும். அங்கே கீழேருந்து மேலே 1 2 3 3 லைனுக்கு மேலே கீழே அந்த லோவர் பேலத்தோலிக் கல்ச்சர் கீழே இயர்ஸ் அகோ இன் இந்தியான்னு இருக்கும். அங்கே கீழேருந்து ஒரு 3 லைனுக்கு மேலே
ஃபுல் ஸ்டாப் அப்புறம் தேர்ன் இருக்கும், அங்கே அது மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து கீழே அது கீழேயே ஆக்சியூலியன், அது எனக்கே ஸ்பெல் பண்ண வரல, ஆக்சுவலியன் அப்படின்னு இருக்கும் அங்கே. அதுதான் வந்துட்டு 4th பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். 1 2 3வது பாயிண்ட்டு. 4th பாயிண்ட் எங்கே இருக்குன்னா, நீங்கள் மார்க் பண்ண கீழே திஸ் டூல் மேக்கிங் ட்ரெடிஷ்னல், அங்கேருந்து இயர்ஸ் எகோ இன் இந்தியா அங்கே வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் 4th பாயிண்ட். 5th பாயிண்ட் எங்கன்னா, நீங்கள் மார்க் பண்ண கீழே ஒரு ஆக்சுவலியன் இருக்கும், அது கீழே பைபேசஸ்ன்னு இருக்கும், அது அந்த ஒரு லைன் வந்துட்டு 5th பாயிண்ட்டு. புரிஞ்சுங்களா? இதை நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். த ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் flaked large stone blocks and designed various tools including hand axes. ஹேண்ட் ஆக்ஸ்னால் என்னன்னு சொல்கிறீங்க? இந்த தார் இதில் யூஸ் பண்ணுற மாதிரி ஆக்ஸ் இப்படி இருக்கும், அப்படியே இப்படி போட்டு இப்படி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆக்ஸ் மரவெட்டி, அதைய அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க. ஃப்ளேக்னா என்னன்னு சொல்கிறீங்க? ஃப்ளேக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடும் ஷார்ப்பாக இருக்கும், அதாவது ஒரு சைடு மட்டும் ஷார்ப்பாக இல்லாமல் 2 சைடும் ஷார்ப்பாக இருக்கும், அதுதான் வந்துட்டு ஃப்ளேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்கலாம். அவங்க வந்துட்டு இதை வச்சு லார்ஜ் ஸ்டோன்ஸ் பிளாக்ஸை வந்துட்டு இவங்க வெப்பனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து தே மேட் வேரியஸ் டூல்ஸ் சச் அஸ் ஹேண்ட் ஆக்சஸ் அண்ட் கிளவர்ஸ் டு மீட் தேர் சப்ஸ்டன்ஸ் நீட்ஸ். இதெல்லாம் அவங்க எதுக்கு பண்ணாங்கன்னா, அவங்களோட டெய்லி யூஸுக்கு பண்ணியிருக்காங்க. எப்படி ஹன் பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு அவங்கெல்லாம் சாப்பிட்ணும், அப்புறம் வந்துட்டு கல்டிவேட் பண்ணுறதுக்கு ப்ளவ் பண்ணணும். ப்ளவுனா என்ன? அவன் வந்துட்டு மண்ணெல்லாம் இப்படி பண்ணி அதில் சீட்ஸ் எல்லாம் போட்டு தண்ணியெலாம் ஊற்றி அதுக்கு அது வேணும். அப்புறம் மிருகங்களை கொண்டு சாப்பிட்றதுக்கு வேணும். அப்புறம் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு அதை இப்படி குத்தி எடுப்பாங்க, அதுக்கு வேணும். அது மாதிரி நிறைய விஷயத்துக்கு இவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னென்னா, த ஹேண்ட் ஆக்ஸ் டூல்ஸ் ஆர் ஆல்சோ நோன் ஆஸ் ஆக்சுவலியன். இந்த ஹேண்ட் ஆக்ஸ் டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒன்னொன்று பேர் இருக்குது, அந்த பேர் தான் வந்துட்டு ஆக்சுவலியன். புரிஞ்சுங்களா? திஸ் டூல் மேக்கிங் ட்ரெடிஷ்னல் கண்டினியூட் ஃப்ரம் 2,50,000 இயர்ஸ் டு 60,000 இயர்ஸ் இன் இந்தியா. இந்த டூல் மேக்கிங் ட்ரெடிஷ்னல், இந்த டூல்ஸ்லாம் மேக் பண்ணுறாங்களா, அது வந்துட்டு 2,50,000 வருஷத்துக்கு இருந்து 60,000 வருஷம் வரைக்கும் இந்த ட்ரெடிஷ்னல் ஃபாலோ வச்சு. நீங்கள் என்ன நினைக்கலாம், 2 லேக்லேருந்து 3 லேக் தானே போகும், அது எப்படி கம்மியாகிட்டே வரும், அப்புறம் எப்படி நாம் வந்துட்டு இப்போ 2026 இருக்கோம்? அதுதான் அவங்க பெரிய நம்பர்லேருந்து மெதுவாக சின்ன சின்ன நம்பராக வந்து இப்போ இங்கிருந்து பெரிய பெரிய நம்பராக போகுது. அந்த காலத்தில் அவங்களுக்கு வருஷம் அப்படிலாம் ஒன்றும் தெரியாது. அதனால தான் பிசிஇ இருங்க, அந்த டேபிள்லையே இருக்கும் பிசிஇ சிஇ அப்படின்னு. இருங்க நான் இப்போ சொல்கிறேன். பிசிஇன்னு ஒன்று இருக்குது, பிஃபோர், அதுக்கு ஒரு மீனிங் ஃபுல் ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சிஇன்னு இருக்குது, இது 2 இருக்குது. அப்புறம் பிசிஇன்னு ஒன்று இருக்குது, பிசின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் சிஇன்னு ஒன்று இருக்குது. அப்போது இது 3 தான் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவ்வளோதான், நம்ம படித்து முடிச்சாச்சு. 4 கொஸ்டின் ஃபஸ்ட்டு படிச்சிருக்கோங்க. படித்து எழுதி வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் நான் முடிச்சிட்டேனா இல்லை முடிச்சிட்டேன்டா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் 9th தான் போகிறோம். நம்ம ஒட்டுக்கா போய் ஒட்டுக்கா ஜெயிப்போம். வெல்லும் படிப்பு. நான் வந்துட்டு ஒழுங்காக படிங்க கைஸ். நானும் வந்துட்டு நல்லா உங்கள் கூடயே படிக்கிறேன், நல்லா எழுதுகிறேன். நல்லா படித்தோன்னா நம்ம 10th 500க்கு 500 வாங்கலாம். என்னோட 9th கோல் ஆனுவல் எக்ஸாமில் 500 அவுட் ஆஃப் 500 வாங்கணும். அதுதான் என் கோல். உங்கள் கோல் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு வந்துட்டு ரிப்ளை தரேன். அது வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே படிப்பில் தான் இருக்கணும், வேறு எங்கேயும் செதறக்கூடாது. நல்லா படிங்க, நல்லா மார்க் வாங்க, பேரண்ட்ஸை காப்பாற்றுங்க. நன்றி, வணக்கம்.